ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் சவுதியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபைனல் எக்ஸிட், உங்கள் கம்பெனி உங்களுக்கு ஃபைனல் எக்ஸிட் அடிக்குதுன்னா அதோட பேமெண்ட் அதுக்கு எந்த பேமெண்ட்டும் தேவையில்லை. ஃப்ரீயாகவே ஃபைனல் எக்ஸிட் விசா உங்களுக்கு அடிச்சிடலாம். இப்போ ரீஎன்ட்ரி விசாவுக்கு நம்ம பே பண்ணணும் எவ்ரி மந்த்து. இப்போ 2 மந்த் வெக்கேஷன் போகிறீங்கன்னா 200 பே பண்ணணும். 1 மந்த் வெக்கேஷன் போனாலும் 200 பே பண்ணணும். அதாவது மினிமம் 200 ரியால் பே பண்ணணும். அன்டில் 60 டேஸ்க்கு 60 நாள் வரைக்கும் 200 ரியால். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதத்துக்கும் 100 பே பண்ணணும் ரீஎன்ட்ரி விசாவுக்கு. அது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தெரியும். 6 மந்த் ஊருக்கு போகிறீங்கன்னா அதுக்கு 600 பே பண்ணணும். 5 மந்த் போகிறீங்கன்னா 500, 4 மந்த்னா 400, 3 மந்த்னா 300 பே பண்ணணும். அதே மாதிரி 2 மந்த் 1 மந்த்து அதுக்குள்ளே 2 மந்த்துக்குள்ளே எத்தனை நாள் நீங்கள் போனாலும் கண்டிப்பாக மினிமம் 200 சவுதி ரியால் பே பண்ணணும் உங்கள் ரீஎன்ட்ரி விசாவுக்கு. ஆனால் ஃபைனல் எக்ஸிட் விசாவுக்கு பேமெண்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஆன்லைனில் பண்ணாலும் சரி தான், இல்லை ஆஃப்லைனில் பண்ணாலும் சரி தான். உங்கள் கம்பெனி போய் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணாமையே, உங்கள் அக்கா அம்மா பேமெண்ட் பண்ணாமையே உங்களோட ஃபைனல் எக்ஸிட் ஈஸியாக இஷ்யூ பண்ணிடலாம். அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் ஃபைனல் எக்ஸிட்டுக்கு. நீங்கள் ஃபைனல் எக்ஸிட் விசா அடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பேரில் இருக்க வெஹிக்கிள், அதாவது உங்கள் ஓன் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி தான், கம்பெனி வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி தான், அதை நீங்கள் உங்கள் பேர்லேருந்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணால் மட்டும் தான் ஃபைனல் எக்ஸிட் அடிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.